நெறியாளர் பேராசிரியர் பொன் கதிரேசன் ஐயா அவர்கிட்ட 2018 பிஹெச்டி ஜாயின் பண்ணேன். இன்னொரு 7 ஆண்டு ஆயிடுச்சு. இன்னவரை என்னோடய முனைப்பட்ட ஆய்வு முடிவடையவில்லை. எனக்கு கொரோனா பீரியட்லேயே என்னோடய ஆய்வு பணியெல்லாம் முடிஞ்சிருச்சு. நான் நோட்டு வைக்கலான்னு சொல்லி ஐயாட்ட கேட்டேன். ஐயா என்ன செஞ்சார், எனக்கு காசு கொடுத்தா தான் நோட்டு வைக்க விடுவேன்னு சொல்லி சொன்னார். அதனால் நான் கடலை மிட்டாய் விற்று பிச்சை எடுத்து மற்றவங்கிட்ட வாங்கிய உதவி பணம் இது எல்லாமே ஸ்காலர்ஷிப்பு இதெல்லாம் வச்சு நான் 1,05,000 காசு கொடுத்துட்டேன். அதற்கு பிறகு தான் எனது ஆய்வில் பல்கலைக்கழகத்தில் வைக்க ஒத்துக்கிட்டாரு. நீங்களும் மாற்றுத்திறனாளி, நானும் ஒரு மாற்றுத்திறனாளி. அதனால தான் நான் உங்கள்கிட்ட பிஹெச்டி படிக்க வந்தேன். ஆனால் என்னட்டு நீ பணம் கேட்குறீங்கன்னு ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. நான் ஐயாரை கேட்டேன், என்னங்க என்னட்டையும் பணம் கேட்குறீங்களான்னு சொல்லி கேட்டேன். ஐயா அப்பயும் மனசு இறக்கப்படலை. நீ மாற்றுத்திறனாளி இருக்கிறதுனால தான் உன்ட்டு 1 லட்ச ரூபா கேட்குறேன். இல்லை அப்படின்னா நான் 2 லட்ச ரூபா கேட்டிருப்பேன். வெவ்வேறு கல்லூரியிலலாம் 2 லட்சம் 3 லட்சம்னு வாங்குறாங்க. ஆனால் உங்கள்கிட்ட நாள் தான் நான் 1 லட்ச ரூபா கேட்டு வாங்கினேன் அப்படின்னு சொன்னார் ஐயா. இது 110 ஆண்டு பழமை வாய்ந்த கல்லூரின்னு சொன்னாங்க. அதனால தான் ஆசை அந்த கல்லூரியில் போய் சேர்ந்தேன். ஆனால் எல்லா ஆசிரியருமே இந்த நல்லா இறக்கப்பட்டு நல்லா பேசுவாங்க, பழகுவாங்க. முதல்வருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நிர்வாகத்துமே எந்த பிரச்சனையும் எனக்கு கிடையாது. ஆனால் எனக்கு ஐயா காசு கேட்பது தான் எனக்கு மிகப்பெரிய வருத்தமாக இருக்குது. பார்வையற்ற என்னுடைய அண்ணனும் ஒரு மாற்றுத்திறனாளி, என்னோடய ஒய்ஃபு மனநிலை பாதிக்கப்படுறாங்க. எனக்கு அங்கே பொண்ணு கிடச்சதே ஒரு மிகப்பெரிய கடலை கொடுத்த ஒரு வர மாதிரி. ஆனால் இந்த சூழல் என் ஒய்ஃபு மாசமாக இருக்கா. என் ஒய்ஃபுக்கு ஒரு சத்துவான பொருள் கூட எனக்கு வாங்கி கொடுக்க முடியாத ஒரு சூழல் இருக்கேன். ஆனால் அப்படி இருந்த சூழலிலும் இவர் என்ன சொல்கிறாரு, நீ மேலும் 50,000 பணம் கொடுத்தா தான் வாய்மொழி தேர்வு நடத்தி முடிச்சு கொடுப்பேன்னு சொல்லி சொல்கிறாரு. இது எந்த விதம் எனக்கு நியாயம்னு எனக்கு தெரியல. என் மனசு ஒரு மன உளைச்சலுக்கு நான் ஆளாகிற சூழலுக்கு நான் தள்ளப்படுறேன். நான் கடலை மிட்டாய் விற்று கையேந்தி போனது 10 ரூபாய்க்கு இட்லி வாங்கி சாப்பிட்டு நான் சென்னையில் பிளாட்ஃபாரத்தில் படுத்து என் வாழ்க்கை போட்டி நடத்துகிறேன். ஆனால் பொன் கதிரேசன் ஐயா முனைப்பட்ட வாய்மொழி நடத்துறதுக்கு 50,000 பணம் கேட்குறாங்க. ஆனால் என்னால் கட்ட முடியாத ஒரு சூழல் இருக்கேன். ஆனால் இதுக்கு பல்கலைக்கழகமும் மாவட்ட ஆட்சியர் அவர்களும் இதை தலையிட்டு வாய்மொழி தேர்வு நடத்தி முடித்து கொடுக்க உதவி செய்திருமாறு மிக தாழ்மையுடன் கேட்கிறேன்.